தெரிவிப்பதற்கு எத்திராஜ் கல்லூரி சென்னையில் உள்ள மிக பிரபல்யமான பெண்கள் கல்லூரி, துணிந்த பெண்களின் கல்லூரி என்று கூட சொல்லலாம். எத்திராஜ் காலேஜ்னு சொன்னால் அங்கே சென்னையில் உள்ளவங்க எல்லாரும் கொஞ்சம் நல்ல நல்ல காலேஜ் சொல்லுவாங்க. அப்படி ஒரு கல்லூரியிலிருந்து வந்த திருமதி ப்ரொஃபசர் எஸ்தர் ஜெகதீஸ்வரி அவர்களை அழைக்கிறோம். நன்றி. கை தட்டி அவர்களை கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழகிட ஏறிய சாரும் பனி மலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன், எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். கிறிஸ்தவ இலக்கிய விழா 2025 ஆண்டின் 2வது பெருவிழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய இலங்கை வாழ் தமிழர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய தலைத்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு தமிழ் வணக்கங்கள். மதியத்திற்கு பிறகு சொற்பொழிவு ஆற்றுவது என்பது மிகவும் கடினமான ஒரு விடயம். உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு என்பார்கள். நீங்கள் இப்பொழுதுதான் உண்டுவிட்டு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் தூங்க போகிறீர்களா அல்லது விழித்திருந்து கேட்க போகிறீர்களா என்பது என்னுடைய பேச்சில் தான் இருக்கிறது. அதைத்தான் ஐயா உங்கள் கையில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். என் கையில் அல்ல, என் பேச்சில் இருக்கிறது. என்னுடைய பேச்சு உங்களை கண்டிப்பாக விழித்திடச் செய்யும் என்ற ஒரு உத்தரவாதத்தை, வாக்கு மூலத்தை இந்த நல்ல நேரத்தில் நான் கொடுத்துவிட்டு, தமிழுக்கு கிறிஸ்தவ சான்றோர்கள் செய்த ஈகை, அதாவது கிறிஸ்தவர்களுடைய தமிழ் தொண்டு, தமிழுக்கு கிறிஸ்தவர்கள் ஆற்றிய பணிகள், இன்பத்தமிழுக்கு இறையடியார்கள் செய்த பணிகள் என்று கூட இந்த தலைப்பை நாம் வைத்துக் கொள்ளலாம். எது எப்படியாயினும் உள்ளத்தில் விருத்த சேதனம் அடைவதுதான் நமக்கு தேவையானது. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நாம் நல்ல பங்கை மட்டுமே தெரிந்து கொள்பவர்களாக இங்கே இருந்து செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த பேச்சினுடைய மைய நோக்கமாக அமைய போகிறது. மகாகவி பாரதியார் சொல்லுகின்றார், பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியிலே பெயர்த்தல் வேண்டும். பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியிலே பெயர்த்தல் வேண்டும். பாரதியார் ஆசைப்பட்டார். ஆனால் அதை நிறைவேற்றிய பெருமை இத்தாலி நாட்டில் இருந்து வந்த வீரமா முனிவருக்கே உரியதாகும். கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி என்று அழைக்கப்பட்ட இத்தாலி நாட்டு போதகரான வீரமா முனிவர் தமிழ்நாட்டிற்கு வந்தார். இந்த மேல்நாட்டுக்காரங்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வராங்க. எதுக்கு வராங்க தெரியுமா? அவங்க கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்கு தான் வராங்க. அவங்க பால் பவுடருக்கும் கோதுமை மணிகளுக்கும் அவங்க மதத்தை அப்படியே மாத்திடுறாங்க.
இப்படியெல்லாம் பல குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது வைக்கப்பட்டன. எந்த விதமான பால் பவுடருக்கும் கோதுமைக்கும் மனம் மாறக்கூடியவர்கள் அல்ல. ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை தங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு தங்களுடைய மனதிலே மாற்றம் பெற்றவர்கள் தான் தமிழர்கள். அவ்வாறு வீரமாமுனிவர் வந்தார். நம்ம நாட்டுக்கு வந்து அவர் தமிழை கற்றுக்கொண்டு தமிழ்ல பல அரிய நூல்களை எழுதினார். தமிழ் உரைநடையின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். தமிழ் மொழியில யாராவது செய்யுள் அப்படியே படிக்கணும்னா படிக்க முடியுமா? படிக்கவே முடியாது. அவ்வளவு கடினமா இருக்கும். அதாவது உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தை சொல்லுவாங்க. தொடர்நிலை செய்யுள் என்று சொல்லுவாங்க. கிபி 2ஆம் நூற்றாண்டுல இரட்டை காப்பியங்கள், சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சமகாலத்தில் எழுதப்பட்ட காப்பியங்கள், இரண்டும் மிகப்பெரிய காப்பியங்கள். ஐம்பெரும் காப்பியங்கள்ல 2 நூல்களும் வந்துடுது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளவு கடினமான ஒரு நடையை பின்பற்றி இருந்த காலத்துல வீரமாமுனிவர் வந்தாரு. அதாவது செய்யுள் வடிவத்தில் இருந்த தமிழை, எட்டாக்கனியாக இருந்த தமிழை அனைவருக்கும் எட்டும் கனியாக மாற்றி தந்தவர் நம்முடைய வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் அவ்வளவு அருமையாக தன்னுடைய பங்களிப்பை தமிழுக்கு கொடுத்திருக்கின்றார். அவர் கொடையாக கொடுத்த பணிகள் அவ்வளவு இலக்கியங்கள் இருக்கின்றன. வீரமாமுனிவரை குறித்து 50 பக்க அளவில் நான் ஒரு ஆய்வினை மேற்கொண்டிருந்தேன். 2வது அனைத்துலக திருக்குறள் மாநாடு இங்கிலாந்தில் உள்ள லிவர்பூல் பல்கலைக்கழகத்தில் 2018ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 27, 28, 29 ஆகிய 3 நாட்கள் நடைபெற்றன. இந்த 3 நாட்களில் நான் பன்னாட்டு கருத்தரங்கில் பேசுவதற்காக 10 நாட்கள் யூகேவில், அதாவது இங்கிலாந்தில் தங்குவதற்கு எனக்கு அப்பொழுது அந்த அனைத்துலக திருக்குறள் மாநாட்டில் பேசுவதற்கும் ஆய்வு கட்டுரை சமர்ப்பிப்பதற்கும் எனக்கு உதவி செய்தவர் யார் என்று சொன்னால், சமீபத்தில் காலம் சென்ற எங்களுடைய இந்திய சுவிசேஷ திருச்சபைகளுடைய தந்தை பேராயர் டாக்டர் எஸ்ரா சர்க்குணம் ஐயா அவர்கள். தமிழுக்கு அவர் செய்த தொண்டு இல்லையா? கிறிஸ்தவரான ஒரு அருட்பணியாளர் மாமரை திரு எஸ்ரா சர்க்குணம் ஐயா அவர்கள் தமிழுக்கு வீரமாமுனிவர் ஆற்றிய தொண்டினை 50 பக்கங்கள் ஆய்வு செய்து நான் ஒரு ஆய்வு கட்டுரையை வெளியிடுவதற்கு ஒரு குக்கிராமத்தில் நான் பிறந்தேன். என்கிட்ட பணம் இல்லை, வசதி இல்லை. ஆனால் எனக்கு விமான கட்டணம் முதற்கொண்டு 10 நாட்கள் உணவு, எல்லா பிற இதர வசதிகள் அனைத்தையும் செய்து கொடுத்தார் என்று சொன்னால் இதுவும் ஒரு தமிழ் பணிதான். இவ்வாறு வீரமாமுனிவர் என்ன செய்திருக்கிறார்னா, முதலாவது திருக்குறளை லத்தீன் மொழியில பெயர்த்தார். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். லத்தீன் மொழியில மொழிபெயர்க்கின்றார். அவரு அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் மட்டுமே அவர் மொழிபெயர்க்கின்றார். திருக்குறளுக்கு இன்னொரு பேர் என்னன்னா முப்பால் வேதம் என்று வழங்கப்படுகிறது. அவரே ஞானவெட்டியான் என்கின்ற ஒரு நூலையும் எழுதியிருக்கின்றார். இப்ப திருக்குறளை முப்பாலாக இருக்கக்கூடிய திருக்குறளை அவர் 2 பால், அறத்துப்பால் பொருட்பாலை மட்டும்தான் வீரமாமுனிவர், ஐரோப்பா கண்டத்தில் இருந்து வந்த வீரமாமுனிவர் தமிழ்ல லத்தீன் மொழியில மொழிபெயர்க்கிறாரு. அப்ப வீரமாமுனிவர் கிட்ட கேள்விகள் கேட்கிறாங்க. நீங்க லத்தீன் மொழியில இந்த திருக்குறளை மொழிபெயர்த்தீங்க, ஆனா அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் மட்டுமே நீங்க மொழிபெயர்த்திருக்கிறீங்க. ஏன் இன்பத்துப்பாலாகிய அந்த காமத்துப்பாலை நீங்கள் ஏன் மொழிபெயர்க்கவில்லை என்று கேட்கின்றனர். அதற்கு வீரமாமுனிவர் பதில் கொடுக்கின்றார். ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்கள், அவர்கள் பண்பாட்டை பெரிதும் மதிக்கத்தக்கவர்கள், பெரிதும் போற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற வாழ்கின்ற காரணத்தால அவர்களுக்கு இன்பத்துப்பால் தேவைப்படுகிறது. அதனால் அங்க 3 பால்கள் தேவை. ஆனால் ஐரோப்பா கண்டத்தில் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கான்செப்ட் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு ஒரு கணவர், நாளைக்கு ஒரு கணவர், இன்றைக்கு ஒருத்தியோடு நாளைக்கு ஒருத்தியோடு என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பண்பாடு அற்ற ஒரு கலாச்சாரத்துல இங்கே அந்த காமத்துப்பால் தேவையில்லை, அறத்துப்பாலும் பொருட்பாலும் மட்டுமே போதுமானது என்று சொல்லி மொழிபெயர்த்தேன் என்று சொன்னார். இவ்வாறு அவர் மொழிபெயர்ப்பதற்கு கூட
சில காரணங்களை தெரிவிக்கும் பொழுது அங்கே தமிழ் மக்களுடைய பண்பாடு என்பது அங்கே எடுத்துரைக்கப்படுகிறது. இவ்வாறு கிறிஸ்தவர்கள் தமிழை மட்டும் கற்றுக்கொள்ளவில்லை, தமிழ் மொழியினுடைய பண்பாட்டு கூறுகளை ஆய்ந்து அறிந்தவர்களாக இருந்திருக்கின்றனர். அதனால தான் மக்களோடு மக்களாக அவர்கள் பழகி தமிழ் மக்களை போலவே ஆகிறாங்க. தமிழ் மக்களுக்கு என்ன பிடிக்குமோ அது போல மாறுறாங்க. தமிழ் மக்களை அவங்க பேசக்கூடிய மொழியின் மூலமாக அவர்களை அணுக வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரு கருத்தாக்கமாக இருந்திருக்கிறது. வீரமாமுனிவர் இப்படி தொண்டு செய்தார். அதற்கடுத்து பாருங்க, உரைநடையினுடைய தந்தை சதுரகராதி என்று ஒரு அகராதி இயலை அவர் அகராதி நூலை எழுதினாரு. அந்த அகராதி நூல் தான் அகராதியினுடைய தோற்றத்துக்கு காரணமாக இருந்தது என்று சொன்னால் மறுப்பதற்கில்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் மொழியில காணலாகக்கூடிய பல்வேறு வகையான புதிய இலக்கிய வகைமைகள் தோன்றுவதற்கு காரணமாக நம்முடைய மேலை நாட்டினர் செய்த தொண்டுகள் அளவிடற்கரியனவாக இருக்கின்றன. அது முற்றிலும் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. நம்முடைய தேசப்பிதா காந்தியை பற்றி எல்லாருக்கும் தெரியும். தேசப்பிதா காந்தி, இந்தியாவினுடைய தேசப்பிதா காந்தி, மகாத்மா. அவரு சுதந்திர போராட்டத்துக்காக இங்க உழைச்சிட்டு தென்னாப்பிரிக்காவுக்கு போறாரு. அப்போ அவரிடம் ஜோசப் டோக் என்ற ஒரு பத்திரிகையாளர் பேட்டி எடுக்கின்றார். இது நான் பல்வேறு மேடைகள்ல செய்த ஒரு வரலாற்று செய்தி. நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன். இந்த வரலாற்று செய்தியை இங்கே பதிவு செய்தாலும் நலமாக இருக்கும் என்ற அடிப்படையில் சொல்லுகின்றேன். அவரை ஜோசப் டோக் என்ற ஒரு பத்திரிகையாளர் பேட்டி எடுக்கின்றார். சாதாரண மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியாக இருந்த நீங்கள் மகாத்மா காந்தியாக எப்பொழுது மாறினீர்கள் என்று கேட்கின்றார். அதற்கு அவர் சொல்லுகின்றார், நான் சாதாரண மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தான், ஆனால் என்னை மகாத்மாவாக மாற்றியது உன்னை ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் உன்னுடைய மறு கன்னத்தையும் காட்டு என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கம் தான் என்னை மகாத்மா காந்தியாக மாற்றியது என்று சொல்லியிருக்கின்றார். இந்த வரலாற்று செய்தியை தெரிவித்த நூல் எது தெரியுமா? தமிழ் தென்றல் திருவிக்க அவர்கள் எழுதிய மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் என்ற நூல்ல இந்த வரலாற்று செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும். அந்த திருவிக்கா தமிழ் தென்றல் என்று சொல்லக்கூடிய தனித்தமிழ் இயக்கத்தினுடைய ஒரு தலைமை சான்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய அவர் எழுதிய நூல்கள் கிறிஸ்துவின் அருள் வேட்டல், கிறிஸ்து மொழிக்குறள், இப்படி பல்வேறு வகையில கிறிஸ்துவனுடைய அன்பின் பால் ஈர்க்கப்பட்டு பல நூல்களை எழுதியிருக்கின்றார் திருவிக்கா. அதற்கடுத்து பாருங்க, ஜியு போப் என்ன பண்றாருன்னா, நீதி நூல்களாக இருக்கக்கூடிய 18 நீதி நூல்கள் இருக்கின்றன. இந்த தமிழ் இலக்கியங்கள்னா 2 பிரிவாக பிரிப்பார்கள். உங்களுக்கு அந்த பகுப்பு நன்றாக தெரிந்திருக்குமா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. அதாவது 2 பகுப்பு, அதாவது 14 மேல் கணக்கு நூல்கள், 14 மேல் கணக்கு நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள், 2 பிரிவுகளாக 2 பகுப்புகளாக தமிழ் இலக்கியங்கள் இருக்கின்றன. 14 மேல் கணக்கு நூல்கள் என்று சொன்னால் 8 தொகை 10 பாட்டு, 8 தொகையும் 10 பாட்டும், பாட்டும் தொகையும் என்று சொல்வார்கள். இந்த 18 நூல்களும் மேல் கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அந்த மேல் கணக்குகளுக்கு கீழாக வந்தால் 18 நூல்கள் இருக்கின்றன. அவைகள் தான் நீதி நூல்கள். 14 கீழ்கணக்கு நூல்கள். அது காலத்தால் முந்தியது, இது காலத்தால் பிந்தியது. 14 கீழ்கணக்கு நூல்கள். இந்த 18 நீதி நூல்கள்ல 11 நூல்கள் முழுவதுமாக நீதி நூல்கள், மீதி 7 நூல்கள் அகப்பொருட்களையும் சுட்டுகின்றன என்று நாம் பார்க்கின்றோம். இந்த 18 நீதி நூல்கள்ல மிகச் சிறப்பான ஒரு இடத்தை பெற்றிருக்கக்கூடியது எதுன்னு சொன்னா திருக்குறள்னு நம்ம சொல்லலாம். இந்த திருக்குறளை லத்தீன் மொழியில மொழிபெயர்த்தவர் தான் வீரமாமுனிவர்னு பார்த்தோம். ஆனா ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜியு போப். ஆங்கிலத்துல அருமையாக மொழிபெயர்க்கின்றார். அவர் மொழிபெயர்க்கலன்னா பாரதியாருடைய அந்த மேற்கோளுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கோம். பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் நமக்கு எப்படி கிடைச்சிருக்கோம்? நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய திருக்குறளுடைய சிறப்பு, தமிழ் சங்க இலக்கியங்களுடைய சிறப்பெல்லாம் தெரிஞ்சே இருக்காது. வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியார் சொல்றாரு. ஆனா வீரமாமுனிவர்
திருக்குறளை லத்தீன் மொழியில மொழிபெயர்க்கலனா ஐரோப்பா கண்டத்துக்கு திருக்குறள் போயே இருக்காது. இதை நான் துணிஞ்சு சொல்றேன் இந்த இடத்துல. இதுதான் உண்மையான ஒரு ஆராய்ச்சி. அவர் ஐரோப்பா கண்டத்துக்கு வீரமாமுனிவர் எடுத்துட்டு போலனா ஐரோப்பா வரைக்கும் திருக்குறள் போயிருக்காது. பழங்கதைகளை நமக்குள்ளே பேசி பேசி தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்லிட்டு வீராவேசமா பேசிக்கிட்டு இங்கேதான் வச்சுட்டு இருந்திருப்போம். ஆனா ஒரு மேலை நாட்டு கிறிஸ்தவர் அந்த திருக்குறளுக்கு தொண்டு செய்யலனா திருக்குறள் உலகமெல்லாம் இன்றைக்கு போயிருக்க வாய்ப்பே இல்லை என்பது என்னுடைய முடிவான ஒரு கருத்து. அவர் அங்க எடுத்துட்டு போனதுனாலதான் இன்றைக்கு உலகமெல்லாம் அது உலக பொதுமறையாக போற்றப்படுகிறது. உலக பொதுமறை அப்படின்னாவே பரிசுத்த வேதாகமத்துக்கு அடுத்து சொல்லப்படுகின்ற ஒரே நூல் திருக்குறள் தான். எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நூல் நிலையங்களிலும் இருக்கக்கூடிய பொதுவான நூல்கள் பரிசுத்த வேதாகமம், திருக்குறள். அப்போ உலக பொதுமறையாக அதை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் மேலை நாட்டு கிறிஸ்தவர்கள், ஐரோப்பியர்கள் செய்த தொண்டு. அப்போ ஜீவ் போப்பு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாரு. இப்படி 17 கீழ்கணக்கு நூல்கள்ல இந்த திருக்குறள் என்ற நூலுக்கு உயர்ந்த ஒரு இடம் இருக்கிறது. காலையில கண் விழிச்சதும், காலையில எழுந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்ட்ராய்டு போனை டச் பண்ணிட்டு, டச் போன், ஸ்மார்ட் போன், செல் இல்லைன்னா இன்னைக்கு செல்லாதவன், செல் இல்லைன்னா செல்லாதவன், செல்லே இல்லாதவன், உடம்புல செல்கள் ஓர்வீரியா செல்லுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது போன்ற செல்லே இல்லாதவனாக நாம் இன்றைக்கு மாறிவிட்டோம். காலையில கண் விழித்ததும் விக்டோரியா மகாராணியார் எழுந்ததுமே வாசிக்கக்கூடிய ஒரு நூல் திருக்குறள். எத்தனை பேருக்கு தெரியும்? திருக்குறளை தான் வாசிப்பாங்க. கிரால் என்பவர் ஜெர்மனி மொழியில மொழிபெயர்த்திருக்கிறார் திருக்குறளை. கிரால் அவரும் ஒரு வெளிநாட்டு அறிஞர். கிரால் ஆல்பர்ட் ஸ்வைட்சர் சொல்றாரு. ஆல்பர்ட் ஸ்வைட்சர் ஒரு வரலாற்று பேரறிஞர். அவர் சொல்றாரு, திருக்குறள் காலத்தை காட்டக்கூடிய கண்ணாடி, திருக்குறள் வாழ்விற்கு விளக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழிகாட்டி நூல், திருக்குறள் கருத்து பெட்டகம் என்று ஆல்பர்ட் ஸ்வைட்சர் என்பவர் தன்னுடைய திருக்குறளை பற்றியதான நூல்ல பதிவு செய்கின்றார். இவ்வாறு பல அறிஞர்கள் திருக்குறளை போற்றி புகழ்ந்திருக்கின்றார்கள். அறம், பொருள், இன்பம், அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், 3 பகுப்புகள். அறம் பொருள் இருந்தால் இன்பம் என்பது தானாக வந்து சேர்ந்து விடும். இன்பத்தை நாம முதல்ல தேடவே கூடாது. அறத்தோடு வாழும்போதுதான் இன்பம் நமக்கு கிடைக்கும். அறத்தோடு வாழும்போது நமக்கு பொருள் கிடைக்கும். பொருள் கிடைச்சா அதனால நமக்கு இன்பம் கிடைக்கும். இதுதான் மனித வாழ்க்கையினுடைய நியதி. ஒரு மனிதன் உண்மையான ஒரு நிம்மதியோடு இன்பமயமான வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அறம், பொருள், இன்பம். இப்ப நான் இந்த இடத்துல ஒரு நுட்பமான செய்தியை சொல்ல விரும்புறேன். அது என்னன்னா, உறுதி பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்கு. என்னன்னா உறுதி பொருட்கள், அறம், பொருள், இன்பம், இந்த 3 தான் உறுதி பொருட்கள் தமிழ் இலக்கியங்கள்ல. ஆனா வட இந்திய இலக்கியங்கள்ல உறுதி பொருட்கள் 4. அவை என்னன்னு தெரியுமா? அறம், பொருள், இன்பம், வீடு. அறம், பொருள், இன்பம், வீடு. ஆனா திருவள்ளுவர் இந்த 3 மட்டும்தான் சொல்றாரு. ஆனா வட இந்திய எழுத்தாளர்கள் எல்லாம் 4 உறுதி பொருட்கள் சொல்றாங்க. இந்த 4 இது ரொம்ப பெருசா இருக்க எண்ணிக்கையில, இது சிறுசா இருக்கே, இதுல எது பெருசு? 1 பெருசா 2 பெருசா அப்படின்ற மாதிரி இந்த 4 பெருசா இல்ல இந்த 3 பெருசா? சொல்லுங்க. அறம், பொருள், இன்பம் 3 தான் பெருசு. 3 தான் பெருசு. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கரவொலி. அறம், பொருள், இன்பம், வீடு. நீங்க அறத்தையும் கரெக்டா செஞ்சுட்டீங்க, பொருளையும் சேர்த்துட்டீங்க, இன்பமா வாழ்ந்துட்டீங்க. அதுக்கப்புறம் எனக்கு வீட்டு பேரின்பம் வேணும், மோட்சம் வேணும், பரலோகம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. ஆனா எங்க தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட வழக்கமே இல்லப்பா. ஏன்னா ஒருவன் அறத்தோடு வாழ்ந்து பொருள் ஈட்டி, அறத்தோடு பொருளை ஈட்டி, அறத்தோடு உழைத்து பொருள் சம்பாதித்து இன்பமாக வாழும் பொழுது அவனுக்கு வீட்டு பேரின்பம் என்பது தானாக கிடைத்து விடும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணம். இததான் திருவள்ளுவர் முப்பாலாக வகுத்திருக்கின்றார். அறத்தோடு வாழ வேண்டும். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இந்நான்கும் இழுக்காய் என்றது அறம். ஒரு திருக்குறள்.
அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல், இந்நான்கும் இழுக்கா என்றது அறம். பொறாமை, ஆசை, சினம், கடும் சொல் ஆகிய நான்கையும் விலக்கி நடப்பிப்பதுதான் அறம். ஆனா இந்த நான்கையும் குறித்து நம்முடைய பரிசுத்த வேதாகமும் மிக அழகாக சொல்கிறது. பொறாமையோ என்றால் எலும்புருக்கி. வாசிச்சிருக்கிறோமா இல்லையா நம்ம? பொறாமையோ என்றால் எலும்புருக்கி. சினம் என்னும் ஒரு பாவி. நம்ம வாசிச்சிருக்கிறோம்ல பைபிள்ல, சினம் என்னும் ஒரு பாவி. திருவள்ளுவர் அதே அந்த சொற்றொடரை அப்படியே பயன்படுத்துறாரு. சினம் என்னும் ஒரு பாவி என்று பயன்படுத்துகின்றார். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி. சினத்தோடு ஒருத்தர் இருந்தான்னா அது உயிரை கொல்லக்கூடிய ஒரு நோய். அதனாலதான் டென்ஷன் ஆகாதீங்க, ப்ரெஷரை ஏத்திக்காதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, இப்படி எல்லாம் சொல்றது அதனாலதான். சினம், கோபம் படக்கூடாது. ஆசை, ஆசையே படக்கூடாதுன்னு புத்தர் ஆசைப்பட்டார் அப்படின்னு ஒரு கவிதை, புது கவிதையும் இருக்கு. ஆசைப்படக்கூடாது, ரொம்ப ஆசைப்படக்கூடாது. பைபிள்ல இருக்கு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது, அதுதான் ரூட் காசே. அப்போ ஆசைப்படக்கூடாது. கடும் சொல், இனிய உளவாக இன்னாது கூறல், கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிமையான சொற்களை கூறும் பொழுது அது ஒரு மனிதருடைய ஆன்மாவிற்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நான்கையும் ஒரு குரல் அமைத்து 7 சீர்கள், மேல 4 சீர்கள், கீழே 3 சீர்கள், 7 சீர்கள்ல 1.5 அடியில இந்த உலகத்தையே அளக்கக்கூடிய ஒரு நீதி கருத்தாக திருவள்ளுவர் தன்னுடைய குறட்பாவுல மிக அழகாக திருக்குறளை ஏற்றிருக்கின்றார். நீங்க பாருங்க, ஒரு மனிதன் அறத்தோடு தான் சம்பாதிக்கணும். அறத்தோடு வராத எதுவுமே நிலையானது கிடையாது. செல்வம் நிலையாமை, இளமை நிலையாமை, யாக்கை நிலையாமை. இன்னைக்கு நம்ம இப்படி இருப்போம், ஆனா நாளைக்கு இப்படி இருப்போமான்னு தெரியாது. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மாற்றங்கள், பருவ மாற்றங்கள், ஒவ்வொரு உடல் மாற்றங்கள் நமக்கு நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அறத்தோடு மட்டும்தான் நாம் பொருளை ஈட்ட வேண்டும். எப்படினாலும் வாழலான்றது நம்முடைய கருத்தே கிடையாது. இப்படித்தான் வாழ வேண்டும், இதுதான் நம்முடைய வாழ்க்கை. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை வள்ளுவர் சொல்றாரு. இப்ப அறத்தான் வருவதே இன்பம். நீங்க உழைக்கிறீங்க, உங்களுக்கு அதுக்கான பணம் கிடைக்குது, அந்த சம்பாதியத்தை, அந்த சேலரி எடுத்துட்டு வரீங்க. இந்த இடத்துல நான் ஒரு சுவையான ஒரு செய்தியை சொல்றேன். சேலரி அப்படின்ற ஒரு வேர்டு, சம்பளம். தமிழ்ல சேலரின்ற வார்த்தை எப்படி வந்ததுன்னா சம்பளம் என்ற வார்த்தையிலிருந்து தான் வந்துச்சு. சம்பா, சம்பா கூட்டல் அளம், சம்பா கூட்டல் அளம் தான் சம்பளமா மாறுச்சு. அந்த காலத்துல பண்ட மாற்று பொருள் எல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க பாருங்க. அதாவது மிளகை கொடுத்துட்டு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தங்கத்தை வாங்கிட்டு போவாங்களாம். மிளகை வாங்கிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, கிரேக்கர்கள், யவனர்கள் என்று சொல்லக்கூடிய கிரேக்கர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம நாட்டுக்கு வருவாங்களாம். வந்துட்டு மிளகு கறியை வாங்கிக்கிட்டு நமக்கு பொண்ணை மூட்டை மூட்டையா தங்க கட்டிகளை எடுத்துட்டு கொடுத்துட்டு போவாங்களாம். இப்படிப்பட்ட குறிப்பு அகநானூறு என்ற நூல்ல, சங்க இலக்கிய நூல்ல இருக்கு, 8 தொகை நூல்ல இப்படிப்பட்ட ஒரு குறிப்பு, வரலாற்று குறிப்பு இருக்கு. இது கே பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று அறிஞர் தன்னுடைய தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற நூல்ல இதை தெரிவிச்சிருக்கிறாரு. இப்படி சம்பா கூட்டல் அளம் சம்பளம். இந்த சம்பா அதாவது அரிசி, சம்பா அரிசி, அளம்னா உப்பு. இந்த உப்பையும் நெல்லையும் வாங்கி கொண்டு அன்றைக்கு மோர், புளி, இப்படி தங்கம், இப்படி எல்லாம் மாற்றிக்கொள்வார்கள். அந்த ஒரு வார்த்தையில தான் சம்பளம். இந்த சம்பளத்தை, நம்முடைய வருமானத்தை, காசு, பணம், துட்டு, மணி என்று சொல்வார்களே, அதை நாம் நேர்மையான முறையில, தக்க முறையில நாம் பாடுபட்டு உழைத்து பொருள் சேர்க்க வேண்டும். அந்த பாடுபடாத பொருள் நம் கையில் வந்தால் அந்த பொருள் நம்மிடம் இருக்கவே இருக்காது. அந்த திறன் அறிந்து, முறை அறிந்து, அறத்தோடு நின்று பொருளை ஈட்ட வேண்டும். அதனால்தான் வள்ளுவர் சொல்றாரு, அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. மற்றதெல்லாம் வேஸ்ட் பா, அதெல்லாம் வேஸ்ட், உடம்புல நிக்காது, ஒட்டாது. நம்ம உழைச்ச காசுனா நம்ம எவ்வளவு தைரியமா பேசுவோம் இல்லைங்களா? இதே ஓசியில வந்த காசுனா நம்ம பேச முடியுமா? பேசவே மாட்டோம். நான் உழைச்ச காசுங்க, நான் கஷ்டப்பட்ட பணம்,
அது கண்டிப்பா எனக்கு வந்தே சேரும் அப்படின்னு எத்தனை முறை நம்ம சொல்லியிருப்போம். அது போன்று அறத்தான் வருவதே இன்பம். அப்ப அறத்தால மட்டும்தான் வரணும், அறத்தோடு தான் நம்ம பொருளை சம்பாதிக்கணும் அப்படின்னு திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்கு. படி இல்லாமல் மாடி ஏறி விடலாம், படி இல்லாமல் மாடி ஏறி விடலாம், கால் இல்லாமல் கூட கடந்து சென்று விடலாம், ஆனால் ஒழுக்கம் இல்லாமல் ஒருவன் உயர்வடையவே முடியாது. அதனாலதான் திருவள்ளுவர் சொன்னாரு, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிருக்கு ஒரு சமமான ஒரு பொருள் என்னன்னா அது ஒழுக்கம் தான். அந்த ஒழுக்கத்தை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். பாருங்களேன், இப்போ இந்த கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட அந்த அறக்கருத்துக்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா தமிழ் மக்களுக்கு தமிழ் மொழியின் மூலமாகவே நூல்களை எழுதுகின்றனர். தமிழ் மொழியில இல்லாத சிறப்பான செய்திகளை எல்லாம் இவர்கள் தான் உருவாக்குகின்றார்கள். மொழிபெயர்ப்பியல் துறை, அகராதியியல் துறை, அதுக்கடுத்து நிறைய துறைகள் புது புதுசா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய துறைகள் எல்லாவற்றுக்கும் இவர்கள் காரணகர்த்தாக்களாக இருந்திருக்கிறார்கள். ஒண்ணு இல்ல, ராபர்ட் டி நொபிலி அப்படின்ற ஒரு மேல்நாட்டு அறிஞரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க கூடும். இந்த ராபர்ட் டி நொபிலியும் இத்தாலி நாட்டுக்காரர் தான். அவர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வராரு. இவருக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுங்களா? இவர் ஒரு ஆச்சாரமான ஒரு பாஸ்டர். அதனாலதான் பாஸ்டர்களுக்கெல்லாம் குருமார்கள், ஆசாரியர்கள் அப்படின்ற பேர் இன்னைக்கு இருக்கு. அங்கி போடக்கூடிய பாதிரிமார்களுக்கு ஆசாரியர்கள் என்ற ஒரு பேர் இருக்கு. ஏன்னா இங்க இந்தியாவினுடைய பண்பாட்டு வாழ்க்கையை அவர்கள் என்ன பண்றாங்க, அவர்களை போலவே மாறி கிறிஸ்துவ என்ன பண்றாங்கன்னா, நான் வந்து கோட் சூட் போட்டுன்னு தான் வந்து உனக்கு இயேசு கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணுவேன், நான் வந்து என்னுடைய இதில் தான் டிப்டாப்பாக வந்து நான் அப்படியே ரொம்ப நுனி நோக்கில் ஆங்கிலத்தை பேசிக்கொண்டு வந்து உங்ககிட்ட வந்து இயேசு குறித்துக்கு பற்றி பேசினா நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? இல்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் உங்களிடத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் உங்களில் ஒருவனாக முதலாவது என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். மக்களோடு மக்களாக உங்களில் ஒருவனாக நான் இல்லாத பொழுது எப்படி நான் உங்களை இயேசு கிறிஸ்துவின் பால் நான் ஈர்க்க முடியும்? அதனாலதான் இந்த ராபர்ட் டி நொபிலி மிக அழகா ஒண்ணு செய்யறாரு. இந்த இந்து மக்கள், இந்து ஆசாரியர்கள் அணியக்கூடிய காவி உடையை அவர் அணிந்து கொள்கிறார். பூநூலை போட்டுக்கிறாரு. பூநூலை போட்டுக்கிட்டு இப்ப பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களும் அந்த வேத பிரமாணிகர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் பார்த்தா என்ன பண்ணுவாங்க, அவர்கிட்ட போயிட்டு நல்லா பேசுவாங்க. அவர்கிட்ட ஹை பிரிஸ்ட் என்று அழைக்கப்படுகின்ற ராபர்ட் டி நொபிலியை ஈஸியா அப்ரோச் பண்ணுவாங்க. இவர் நம்மளை போல உடை போட்டுட்டு இருக்கிறாரு, இவர் வந்து நம்ம அணுகுவது எளிது அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு பாருங்களேன், நிறைய பிரசங்கியார்கள் கார்ல வராங்க, கையில ஒரு பிரீஃப் கேஸ், டிப்டாப்பா உடை அணிஞ்சு கொண்டு கோட் சூட் போட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஒரு சாமானிய மக்கள் போய் எளிமையா அவங்கள அணுக முடியுமா? அணுக முடியாது. ஆனா ராபர்ட் டி நொபிலி எல்லாம் மக்களை அதிகமாக வசீகரித்தவர், மக்களை தன்பால் ஈர்த்து அவங்க கிட்ட இயேசு கிறிஸ்துவ பிரசங்கம் பண்றாரு, அவங்களுடைய மொழியில பேசுறாரு, அவங்க உடைய அணிந்திருப்பது போலவே உடை அணிந்து கொள்கின்றார், மரக்கறியை சாப்பிடுறாரு. மேல்நாட்டுல எல்லா கறியும் சாப்பிட்டவரு இங்க வந்து மரக்கறியை மட்டும் தான் சாப்பிடுறாரு. பியூர் வெஜிடேரியன், நம்ம எல்லாம் பியூர் நான் வெஜிடேரியனு, பியூர் நான் வெஜிடேரியன். ஆனா அவரு வெஜிடேரியன், மரக்கறி மட்டும் தான் சாப்பிடுறாரு. என்ன பண்றாருன்னா, நான் ஏன் வந்து ராபர்ட் டி நொபிலியை சொல்றேன்னு கொஞ்சம் பாருங்களேன். அவர் வந்து இலங்கைக்கு வந்திருக்கிறாரு, எத்தனை பேருக்கு தெரியும்? அதனாலதான் ராபர்ட் டி நொபிலி குறித்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அவர் இலங்கைக்கு வந்தாரு எப்போன்னா, திருமலை நாயக்கர் அப்படின்ற ஒரு மன்னர் இருந்தாரு. திருமலை நாயக்கர் அப்படின்ற ஒரு மன்னர், அவர்கிட்ட இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது. யாருக்கு? ராபர்ட் டி நொபிலிக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவர் மெயின்டைன் பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா இலங்கைக்கு வர்றாரு. இலங்கைக்கு வந்து இங்க அந்த தமிழ் பணியை செஞ்சிருக்கிறாரு. நீங்க வேணா அந்த இலங்கையினுடைய வரலாறு, தமிழ் இலக்கிய வரலாறு படிச்சு பாருங்க, அதுல அவருடைய இலங்கை தமிழ் பணியும் உங்களுக்கு தெரிய வரும். அப்ப இந்த ராபர்ட் டி நொபிலி என்ன பண்றாருன்னா, இங்க இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணுவதற்கு, இயேசு கிறிஸ்துவை மக்களிடம் தெரிவிப்பதற்கு ஞான உபதேச காண்டம், ஞான உபதேச காண்டம் அப்படின்ற நூல் எழுதுறாரு. மந்திர மாலை, ஆத்தும நிர்ணயம், தூஷண அதிகாரம், சத்திய வேத லட்சணம், சத்திய வேத லட்சணம். அப்புறம் அவர் எழுதின முக்கியமான நூல் என்ன தெரியுமா? தத்துவ கண்ணாடி.
தத்துவ கண்ணாடி. அதாவது தத்துவங்கள் நிறைய இருக்கும், கண்ணாடி போன்று அதை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி இவர் எழுதியிருக்கின்றார். இயேசுநாதர் சரித்திரம் என்ற நூலை எழுதியிருக்கிறார். இப்படி ராபர்ட் டி நோபிலியோட பங்களிப்பு மிகவும் அருமையாக இருக்கின்றது. அதற்கடுத்து நான் ஒருத்தரை ரொம்ப முக்கியமா குறிப்பிட்டே ஆகணும். பாதிரிமார்கள் எல்லாம் தமிழே தெரியாதவங்க அப்படியெல்லாம் சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு தமிழ் மொழி சிறப்பதற்கும் தமிழ் இலக்கியங்கள் வாழ்வதற்கும் மிகப்பெரிய தொண்டினை செய்தவர்கள் யாருன்னா பாதிரிமார்கள் தான். அது மேல்நாட்டு பாதிரிமார்கள். அதுல என்ரிக்விஸ் பாதிரியார்னு ஒரு ஃபாதர் இருந்தார். என்ரிக்விஸ் பாதிரியார் இல்லைன்னா என்ரிக் குயிக் அப்படின்னு சொல்லுவாங்க, என்ரிக் பாதிரியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் செய்த பெரிய பணி என்ன தெரியுங்களா? முதல்ல தமிழ்ல அச்சு செய்யப்பட்ட ஒரு நூல் இருக்கு, ரொம்ப பொக்கிஷமான ஒரு செய்திங்க அது. தம்பிரான் வணக்கம் என்ற ஒரு நூலு, வெறும் 16 பக்கம் தான் அந்த நூலு. அந்த நூலை என்ன பண்றாருன்னா முதல்ல தம்பிரான் வணக்கம் அப்படின்னுட்டு இயேசு பெருமானை துதித்து 16 பக்கங்கள் கொண்ட ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு என்ரிக்விஸ் பாதிரியார். இவரு அச்சுக்கலையினுடைய தந்தை என்று போற்றப்படுகின்றார். அச்சுக்கலையினுடைய தந்தை. இந்த பாதிரியார் அதை பிரிண்ட் பண்ணி கொடுக்கிறாரு. இந்த பிரிண்ட் பண்றதுக்கு யாருடைய பணி மிக முக்கியமாக இருந்ததுன்னு சொன்னா, முதல்ல இவர் எழுதிட்டாரு, அச்சுக்கலையில இவருடைய நூலை ஏற்றிட்டாரு. அதுக்கு உதவி செஞ்சவர் யாருன்னா நம்முடைய சீகன் பால்கு ஐயர். அவர் என்ன பண்ணாரு, தரங்கம்பாடியில ஆன்மீக பணியை செய்வதற்காக வந்தாரு. ஆனா என்ன பண்ணாரு, அச்சு கூடத்தை நிறுவனாரு, காகித தொழிற்சாலையை நிறுவனாரு. பொறையாறுன்ற ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல தான் முதலாக பிரிண்டிங் பிரஸ், பேப்பர் ஃபேக்டரி, இந்த இரண்டையும் நிறுவி அதன் மூலமாக முதல்ல இந்த தம்பிரான் வணக்கம் என்ற நூல் எழுதப்படுகின்றது. இவ்வாறு பல பங்களிப்புகளை இவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வீரமாமுனிவர் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள், இந்த ஏ ஏ ஓ ஓ அ ஆ, இந்த எழுத்துக்களுக்கெல்லாம் இந்த ஆவண்ணா ஆனா ஒரு மாத்திரை, ஆனா 2 மாத்திரை, இதெல்லாம் இலக்கணத்துல இருக்கு. இப்ப இந்த ஆக்கு ஒரு மூக்கு, ஒரு சுழிதான் கூடுதலா இருக்கும். இப்படிப்பட்ட எழுத்து சீர்திருத்தம் பழம் தமிழ் இலக்கியத்துல இல்லை. ஆனா வீரமாமுனிவர் அவருக்கு என்ன ஏதாவது வாரி கொடுத்துட்டாங்களா? எதுவுமே கொடுக்கல அவருக்கு. ஆனா உள்ளம் உவந்து இந்த தமிழ் மக்களுக்கு தங்களால் ஆன ஈகை அவர்கள் தங்களுடைய திறமையின் மூலமாக, தங்களுடைய உடல் பொருள் ஆவியின் மூலமாக கிறிஸ்துவை இங்கே அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற மனதிலே நிர்ணயம் செய்து கொண்டு இங்க தமிழ்ல புரட்சி செய்யறாங்க. தமிழ் மொழியில இருக்கக்கூடிய எழுத்து புரட்சி மாற்றம் செய்யறாங்க. அந்த மூக்கு போடுறது ஆவுக்கு வித்தியாசம், ஏக்கு வித்தியாசம், ஓக்கு வித்தியாசம், இது எல்லாம் ஒரு மேலை நாட்டு பாதிரியார் செய்து கொடுக்கிறாருன்னா இது எவ்வளவு பெரிய தொண்டு இல்லைங்களா? இப்படிப்பட்ட அருமையான தொண்டை செய்திருக்கிறாங்க. இதை விட ஒரு பெரிய ஸ்பெஷல் நியூஸ், சிறப்பு செய்தியை நான் சொல்றேன். நீங்க அதிகமா கவனிச்சிருக்க மாட்டீங்க, இல்ல கேட்டிருக்க மாட்டீங்க. கேட்டிராத ஒரு அரிய தகவலை சொல்றேன். டைரி எழுதுற பழக்கம் இருக்கா உங்களுக்குள்ள? டைரி எழுதுற பழக்கம், இந்த டைரி எழுதுற பழக்கம் எந்த காலத்துல தெரியுமா வந்தது? ஆங்கிலேயர்கள் காலத்துல வந்தது நம்ம நாட்டுக்கு. இல்லைன்னா டைரின்றது ஒன்று இருந்திருக்காது. டைரின்றது ரொம்ப நல்ல ஒரு ஆவணம் தான். ஆனா பல பேர் அதை வேற மாதிரி பயன்படுத்தி பல பேருடைய வாழ்க்கை சின்னாபின்னமா போறதுக்கு அந்த டைரி தான் காரணமா இருக்கு. ஆனா அந்த நாட்குறிப்பு என்பது ஒரு வரலாற்று ஆவணம். இதை யாராவது மறுக்க முடியுமா? மறுக்கவே முடியாது. என்ன பண்றாங்கன்னா, புதுவையில பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க புதுவையில. அந்த நேரத்துல அவருடைய அப்ப கவர்னரா இருந்தவர் யாருன்னா டுப்ளே, கவர்னர் டுப்ளே. அந்த டுப்ளே என்ற கவர்னர் இருக்கும்போது அவருடைய அந்த கவர்னர் மாளிகையில ஒரு திவானா ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்றாரு டுப்ளே. யாருன்னா அனந்தரங்கம் பிள்ளை அப்படின்ற ஒருத்தரை அப்பாயின்மெண்ட் பண்றாரு. ஏன்னா பிரெஞ்சுக்காரர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாள்தோறும் குறிப்பு எடுத்து அவர் எழுதிட்டு வந்திருக்கிறாரு. யார்? இந்த திவான் அனந்தரங்கம் பிள்ளை என்றவர். அவர் நாள்தோறும் குறிப்பு எடுத்து எழுதிட்டு வந்திருக்கிறாரு. இன்றைக்கு கடித இலக்கியம் என்ற ஒரு இலக்கிய வகைமை உருவாகுவதற்கு இவர்கள் தான் காரணமாக இருந்திருக்கிறார்கள். கவர்னரா இருந்த டுப்ளே. இது உண்மையிலே ஒரு பெரிய சிறப்பான செய்தி தான். ஏன்னா இன்றைக்கு கடித இலக்கியம் தமிழ்ல ஒரு பெரிய
ஒரு சிறப்பாக கருதக்கூடிய ஒரு காலகட்டம். அப்ப அவர் எழுதியிருக்கிறாரு. இந்த தகவலை கே பிள்ளை தன்னுடைய வரலாற்று நூல்ல பதிவு செய்திருக்கிறாரு. ஆக எதுவுமே இங்க எல்லாமே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்து பாருங்க, நான் வேகமா சொல்லி முடிச்சிருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துல என்னுடைய உரையை நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நேரத்தினுடைய அருமை கருதியும் அடுத்தவர்கள் பேச வேண்டும் என்ற ஒரு விளைவோடும் நான் மிக ஒரு 5 நிமிடத்தில் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கின்றேன். அதற்கடுத்து பாருங்களேன், நான் சொல்ற இந்த ஒரு அருட்பணியாளர் தமிழுக்கு தொண்டு செய்தவர் யார் தெரியுமா? அவரும் ஈழத்துல இருந்து வந்தவர் தான். உங்களுக்கு சந்தோஷமாவே இல்லையா ஈழத்துல இருந்து வந்தாங்கன்னு சொன்னா? ஈழம்னு சொன்னாலே மலையகம் தானே, மலையகம் தானே ஈழம். அப்போ உற்சாகமா ஒரு கரவொலி கொடுக்கலாம் இல்லையா? அதாவது நம்முடைய இந்திய நாடு ஈழம் இந்தியான்னு பிரியாத போது எல்லாம் ஒட்டுமொத்த நிலையில இருந்துச்சு இல்லைங்களா? அந்த நேரத்துல இலங்கைக்கு தமிழுக்கு தொண்டு செய்தவர் யார் தெரியுமா? இந்த பேர் தெரியுமா உங்களுக்கு? பீட்டர் பெர்சிவல் பாதிரியார். அவரு ஐயா அவருக்கு தலையாட்டுறாரு, அவருக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. அவரு ஸ்ரீலங்கால இருந்துதான் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? தமிழுக்கு தொண்டு செய்திருக்கிறாரு. அப்ப இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பலன் இல்லையா? தமிழுக்கு நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க. அந்த பீட்டர் பெர்சிவல் என்ன பண்றாருன்னா, வேதாகமத்தினுடைய மொழிபெயர்ப்பு அவர் செய்யறாரு. வேதாகமத்தை மொழிபெயர்ப்பு செய்வதற்காக ஐவர் குழு, அதாவது 5 மெம்பர் பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐவர் குழு நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த ஐவர் குழுல பீட்டர் பெர்சிவல் பாதிரியார் என்பவர் முக்கியமான ஒரு நபர். அவர் இருக்கும் பொழுதுதான் என்ன பண்றாங்க? வேதாகமம் மொழிபெயர்க்கப்படுகிறது. இவர் என்ன பண்றாரு தெரியுமா? இன்னொரு சிறப்பு ஒரு செய்தி, தமிழ் பழமொழிகள் திரட்டு அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு பீட்டர் பெர்சிவல். இது மட்டும் இல்ல, இலங்கையிலிருந்து வந்த ஒரு இதழ், இத சொன்னா உங்களுக்கு தெரியுமா? அப்டேட்டா இருக்கணும். இலங்கையிலிருந்து வந்த இதழ் தினவர்த்தமானி என்ற ஒரு இதழ், கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அந்த இதழ் யார் வெளியிட்டதுன்னா பீட்டர் பெர்சிவல் பாதிரியார் தான். இவ்வாறு இவ்வளவு அழகா நம்ம தமிழ் மொழிக்கு இவ்வளவு பணியாற்றி இருக்கிறார்கள். இப்படி இருக்குங்களா? இந்த காலத்துக்கு வாங்களேன். இந்த காலத்துக்கு வந்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தமிழ் கிறிஸ்தவர்கள் ஆற்றிய தொண்டு, இப்ப நம்ம மேலை நாட்டு கிறிஸ்தவர்கள் என்னென்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம். தமிழ் கிறிஸ்தவர்கள்னா நான் ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டு போறேன், இல்லைன்னா அல்ராய் பிரதர் கடிந்து கொள்வார். அதனால நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். தமிழ் கிறிஸ்தவர்கள்ல ரொம்ப முக்கியமான புலமை வாய்ந்த சான்றோர் பெருமக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல ஒரு சிலரை மட்டும் நான் சொல்றேன். என்னன்னா, தமிழ் கிறிஸ்தவர்கள்ல தமிழுக்கு தொண்டு செய்தவர்கள் தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர், நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. தமிழ் மொழியில இசைத்தமிழ அதிகமான அளவுல அப்படியே இந்த உலகத்திற்கே கொண்டு வந்தவர் யாருன்னா, கருணாமிர்த சாகரம் என்ற நூலின் மூலமாக ஆபிரகாம் பண்டிதர், தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் என்பவர் மிக அழகான இசைத்தமிழ் நூலை எழுதியிருக்கின்றார். அவரு அதற்கடுத்து தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார், எல்லாருக்கும் தெரியும். வேதநாயக சாஸ்திரியார் மாதிரி உண்மையிலே யாருமே தமிழுக்கு தொண்டு செய்ய முடியாது. அப்பேற்பட்ட புலமை. அவர் என்ன பண்றாருன்னா, நிறைய நூல்கள் எழுதுறாரு. பெத்லகேம் குறவஞ்சி. இந்த குறவஞ்சி அப்படின்னாவே என்னன்னு தெரியும் உங்களுக்கு? சிற்றிலக்கியங்கள். நம்ம பேரிலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள்னு பார்ப்போம். பேரிலக்கியங்கள்னா என்னன்னா, அறம் பொருள் இன்பம் வீடு, இந்த 4 உறுதி பொருள் இருக்கணும். சிற்றிலக்கியம்னா அறம் பொருள் எதனா 2 இருந்தா கூட போதும். சிற்றிலக்கியங்கள் இதுதான். பெருங்காப்பிய நிலை பேசும் காலை அப்படின்னு சொல்லிட்டு தண்டி அலங்காரம் என்ற நூல் தண்டி ஆசிரியரால் எழுதப்பட்டது. அந்த நூல்ல இந்த இலக்கணம் எல்லாம் இருக்கு. இப்ப என்ன சொல்ற வரேன்னா, சிற்றிலக்கியத்துல பெத்லகேம் குறவஞ்சி அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி பரவலாக பேசப்படுகின்ற குறவஞ்சி நூல் எதுன்னு சொன்னா திருக்குற்றால குறவஞ்சி. உங்களுக்கு தெரியும், குற்றால மலையில எழுந்திருக்கக்கூடிய சிவனை பத்தி பாடக்கூடிய நூல். அதை திருக்கூட ராசப்ப கவிராயர் எழுதியிருக்கிறாரு. நான் இங்க உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நீங்க நான் திருக்குறள் எழுதி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா? சரி, நாங்களும் எழுதியிருக்கோம். கிறிஸ்தவர்கள் மார்த்தட்டி சொல்லலாம். என்ன எழுதியிருக்கோம் நம்ம? அருட்குறள். தீபாக்கா சுந்தரம் எழுதியிருக்கிறாரு. இருக்கா? சரி, காப்பியங்கள் எங்களுக்கு சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி இதெல்லாம் இருக்கு. சரி, இருக்கா?
எங்ககிட்ட இருக்கு காப்பியங்கள். ஆமா, தேம்பாவணி வீரமாமுனிவர் எழுதியிருக்காரு, ஒப்பற்ற காப்பியம், கிறிஸ்தவர்கள் செய்த தமிழ் தொண்டு. சரி, சிற்றிலக்கியங்கள் இருக்கா? நீங்க தான் சிற்று இலக்கியங்கள் எழுதுவீங்களா? எங்களால் எழுத முடியாதா? வேதநாயக சாஸ்திரியர் எழுதுறாரு பாருங்க, ஞான நொண்டி நாடகம். நான் மிகச்சரியா 2 நிமிஷத்துல முடிச்சிருவேன், கவலையே படாதீங்க. ஞான நொண்டி நாடகம். அதுக்கடுத்து பெத்லகேம் குறவஞ்சி, குற்றால குறவஞ்சி இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முதல் நூல் இருக்கு, தெரியுங்களா? கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர், கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர் எழுதிய சரபேந்திர பூபால குறவஞ்சி. சரபேந்திர பூபால குறவஞ்சி தான் குறவஞ்சில முதல் நூல். ஆனா அது கூட அவ்வளவு உயர்வாக பேசப்படவில்லை. திருக்குற்றால குறவஞ்சி பேசப்பட்டுச்சு. அதற்கு அடுத்து உயர்வாக பேசப்படக்கூடிய ஒரே ஒப்பற்ற சிற்றிலக்கியம் எதுன்னு சொன்னா தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் எழுதிய பெத்லகேம் குறவஞ்சி தான். இதை மறுக்கவே முடியாது. எவ்வளவு அழகாக முற்று உருவகமாக எழுதப்பட்ட ஒரு நூல் தான் இந்த நூல். ஞான நொண்டி நாடகமாகட்டும், இல்லைன்னா பெத்லகேம் குறவஞ்சி ஆகட்டும், எல்லாத்திலும் உருவகங்கள் தான். உருவகம், இந்த அணி இலக்கணத்தை எல்லாம் எடுத்து பயன்படுத்தி காப்பியம் எழுதுவது என்பது மிகச்சிறப்பான ஒரு செய்தி. இதுல இருக்கக்கூடிய கதைகளை சொல்ல வேண்டும் என்று எனக்கும் ஆசைதான். ஆனால் நேரத்தின் அருமை கருதி கதையை சொல்லாமல் விட்டு விடுகின்றேன். நிறைவாக வள்ளுவர் உரு பொருள், உள்கு பொருள், தெரு பொருள் அப்படின்னு சொல்வாரு. பொருள் உரு பொருள், உள்கு பொருள், தெரு பொருள். இன்றைக்கு எந்த பொருளும் தேவையில்லை. ஒரு நாடு நல்லா நடக்கணும்னா 2 பொருள் போதும். என்ன பொருள்? கேட்கல. 2 பொருள் இருந்தா போதும். என்ன பொருள்? அவை யாவை? உரு பொருள், உள்கு பொருள், தெரு பொருள்னாரு. ஒரு நாட்டின் மன்னனுக்கு 3 பொருட்கள் தேவை. ஆனா இந்த காலத்துக்கு கரண்ட் சினாரியோக்கு 2 பொருட்கள் போதுமானவை. அவை வன்பொருள், 2வது மென்பொருள். சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இருந்தா போதும். அந்த அளவுக்கு இன்னைக்கு டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு நம்மளுடைய உலகம், அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனா இன்றைக்கு நம்ம கிட்ட எல்லா நூல்களும் டிஜிட்டலைஸ் பண்ணப்பட வேண்டும். நிறைய நூல்கள் அதை குறித்து தான் நிறைய சான்றோர் பெருமக்கள் இன்றைக்கு 2 நாளா பேசி கொண்டிருக்கிறார்கள். எப்படி எண்மின் உலகத்துல நம்ம எப்படி நம்ம கால் பதிக்கணும், எப்படி நூல்களை எழுதணும், இப்படி எல்லாம் சொல்லி நிறைய பேர் பேசுனீங்க. இப்போ நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு முன்னெடுப்புகள் தேவைப்படுது. ஒன்றில் பாருங்களேன், பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தை எடுத்துக்கிட்டா, பிள்ளைத்தமிழ் இலக்கியம் ஒரு தலைவனையோ ஒரு தலைவியோ என்ன பண்ணுவாங்க, 10 பருவங்களா வச்சு இலக்கியம் பாடுறது பிள்ளைத்தமிழ். இந்த பிள்ளைத்தமிழ் இலக்கியத்துல முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் யார் பாடுறதுன்னா குமரகுருபரர், 17ஆம் நூற்றாண்டுல தோன்றிய குமரகுருபரர். இதற்கு இணையான சற்றேனும் குறையாத ஒரு மிகச்சிறந்த நூல்னா இயேசுபிரானை பத்தி பாடின நூல் இருக்கு. அதுல இப்போ ஒரு சமீப காலத்துக்கு முன்பதாக தோன்றிய நூல் எதுன்னு சொன்னா இயேசுபிரான் பிள்ளைத்தமிழ். அவ்வளவு அருமையான நூலுங்க. அருள் செல்லதுரை என்பவர் எழுதியிருப்பாரு. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இயேசுவை அழகாக படம் எடுத்து காட்டியிருப்பார். அவருடைய செங்கீரை பருவம் ரொம்ப அருமையா இருக்கும் அந்த வர்ணனை எல்லாம். அப்போ பிள்ளைத்தமிழை நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கும் எங்ககிட்ட நூல் இருக்கு. அந்த இலக்கிய வகைக்கும் நாங்க எழுதியிருக்கிறோம். நாங்க எழுதாத துறை தான்ப்பா எதுதான்ப்பா, நாங்க தான் புதிய புதிய துறையை கொண்டு வந்திருக்கிறோம். இதுல எங்களை சிறுபான்மை சிறுபான்மை சிறுபான்மைன்னு வேற சொல்லி எங்களை நசிக்கிறீங்க. நாங்கள்லாம் சிறுபான்மை கிடையாது. உங்களுடைய எண்ணங்கள்ல தான் சிறுபான்மையினராக இருக்கிறோம். ஆனால் நாங்கள் எங்களுடைய எண்ணங்களிலும் எங்களுடைய சொல்லிலும் எங்களுடைய செயல்களிலும் எங்களுடைய பேச்சிலும் பெரும்பான்மையினராக நாங்கள் செயல்பட்டு கொண்டேதான் இருக்கின்றோம். எங்களுடைய பங்களிப்புகள் அதிகமாக இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. ஒன்றும் இல்லைங்க, புது கவிதைக்கு வந்துட்டோம். நம்ம இப்ப சிற்றிலக்கு முடிச்சுட்டு புது கவிதைக்கு வந்துட்டோம். நிறைவா என்னன்னா, முனைவர் தயானந்தன் பிரான்சிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தயானந்தன் பிரான்சிஸ் ஒரு மிகச்சிறந்த அறிஞர். அவர் ஒரு புது கவிதை எழுதினாரு. அந்த புது கவிதையில ஒரு தலைவன் எப்படி இருக்கணும், ஒரு தொண்டன் எப்படி இருக்கணும், அழகா படம் பிடிச்சு காட்டுறாரு பாருங்களேன். அரசியல் தலைவருக்கு பாராட்டு கூட்டம், அரசியல் தலைவருக்கு பாராட்டு கூட்டம். தொண்டர் பேசினார். நமது தலைவர் ரயில் இன்ஜின், நாம் எல்லாம் பெட்டிகள். நமது தலைவர் ரயில் இன்ஜின், நாம் எல்லாம் பெட்டிகள். ஸ்டேஷன் பக்கம் பார்த்தேன், பெட்டிகளை பின்னுக்கு தள்ளி கொண்டிருந்தது இன்ஜின். ஸ்டேஷன் பக்கம் பார்த்தேன், பெட்டிகளை பின்னுக்கு தள்ளி கொண்டிருந்தது இன்ஜின். இன்றைக்கு தலைவன்னா எப்படி இருக்கான் புரியுதுங்களா?
பாத்தீங்களா எவ்வளவு அழகா அதை எழுதுறாரு பாருங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் என்ன பண்றாரு, தன்னையே தியாகமா கொடுக்கிறாரு. அவர் தான் உண்மையான தலைவர், அவர் தான் சூப்பர் ஹீரோ, ரியல் ஹீரோ. ஆனா இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அழகாக இன்றைக்கு புது கவிதையில அந்த செய்தி கொண்டு வராரு. இன்னொருத்தர் பிரியா குமாரன் அப்படின்ற ஒரு கவிஞர் என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய அந்த குற்றவாளி கூண்டுல இருப்பாங்க இல்லைங்களா, பரதீஸ் இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய், அந்த காட்சியை அப்படி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் பாருங்க பிரியா குமாரன் என்பவர். பிதாவே, இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறிகிறார். இது நம்முடைய வேதத்தில் இருக்கக்கூடிய கருத்து. இத அவர் உள்வாங்கி கவிதை எழுதுறாரு. அவர் ஒரு கிறிஸ்தவர். அவர் என்ன எழுதுறாருன்னா, பிதாவே பிதாவே இவர்களை மன்னிக்காதையும், பிதாவே இவர்களை மன்னிக்காதையும், இவர்கள் தெரிந்தே தவறு செய்கின்றார்கள், இவர்கள் தெரிந்தே தவறு செய்கின்றார்கள், பிதாவே இவர்களை மன்னிக்காதையும் அப்படின்னு எழுதுறாரு. இன்றைக்கு காலத்திற்கேற்ற ஒரு நச்சுன்னு ஒரு பதிலடி இல்லையா? கிறிஸ்துவை உள்வாங்கிக் கொள்வது என்பது வேறு, கிறிஸ்துவை உணர்வு வழியாக கடத்துவது என்பது வேறு. அப்படிப்பட்ட அருட்தொண்டையும் இலக்கிய தொண்டையும் பல்வேறு காலத்தில் எழுந்த கிறிஸ்தவர்கள் செய்து கொண்டேதான் இருக்கின்றார்கள். கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினாரு, ஆனா அவரே இயேசு காவியத்தை எழுதியிருக்கிறாரு. இயேசு காவியம் இன்றைக்கும் அவரால் மட்டுமல்ல அனைவராலும் பேசும் காவியமாக இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏன் இவ்வளவு ஏங்க? சமீபத்துல இன்றைக்கு தமிழகத்துல கீர்த்தனைகள்ல அதிகமான புலமை பெற்றிருக்கக்கூடிய முனைவர் மோசஸ் மைக்கேல் பாரடே தமிழகத்துல தொண்டு செய்து கொண்டுதான் இருக்கிறார். இங்க இலங்கையில பாருங்க, பலவிதமான பண்டித அறிவு பெற்ற ஒரு அறிஞராக, வயதில் இளையவராக இருந்தாலும் ஒரு செஞ்சுரி தான், ஆஃப் செஞ்சுரி தான் அடிச்சிருக்கிறாரு நம்முடைய முனைவர் அல்ரோய் அவர்கள். மிகச்சிறந்த புலமை மிக்க கிறிஸ்தவத்துக்கு தொண்டு செய்திருக்கக்கூடிய ஒரு அறிஞர். அவருக்கு பலத்த கடவுளை கொடுத்து உண்மையிலே அவர் செய்கின்ற தொண்டு அளவிடற்கரியது. உண்மையிலே உள்ளபடியே உங்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாராட்டுகின்றேன். இப்படி யாருமே கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் தொண்டு செய்ய முடியும், கொடுக்காமல் அன்பு கூறவே முடியாதுங்க. கிறிஸ்தவர்கள்னாலே கொடுப்பவர்கள், கிறிஸ்தவர்கள் தங்களுடைய நேரத்தை கொடுப்பார்கள், கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பொருளை கொடுப்பார்கள், கிறிஸ்தவர்கள் தங்களுடைய திறமைகளை கொடுப்பார்கள், எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல். இப்படித்தான் இன்றைக்கு அங்கேயும் இந்தியாவிலும் சரி மலையகத்திலும் சரி அனைவரும் தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஈழத்தமிழர்களுடைய பங்களிப்புகள் கூட இருக்கின்றன. ஆனால் காலத்தின் அருமை கருதி என்னால் அவற்றை தெரிவிக்க இயலவில்லை. ஆனால் நான் குறிப்புகளை எடுத்து வந்திருக்கின்றேன். இருந்தாலும் எனக்கு கொடுத்த நேரத்தை நான் சரியாக கையாள வேண்டும் என்ற காரணத்தால் இன்றைக்கு எல்லா வகை இலக்கியங்களிலும் கிறிஸ்தவர்கள் அரும் தொண்டு ஆற்றி நம்முடைய தமிழ் மொழியை உலக தமிழ் செம்மொழியாக, தனி செம்மொழியாக இன்றைக்கு உலக அரங்கில் அரங்கேற்றம் செய்து வைத்தவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். அவர்கள் வெளிநாட்டு கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, தமிழக கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, ஈழ கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, அனைவரும் இங்கே கிறிஸ்தவத்துக்காக அல்ல தமிழுக்காக தொண்டு செய்து அதிலே கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றி வைத்தவர்கள். இவ்வாறு அவர்களுடைய தொண்டு காலத்தால் பொன்னெடுத்துக்கால் பொறிக்கப்படத்தக்கவனாக இருக்கின்றன என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு தந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி முனைவர் அல்ரோய் அவர்களுக்கும் இலானி அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, இதுக்காரும் உங்களுடைய செவிகளை எனக்கு அடகு வைத்து இவ்வளவு நேரம் என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு விசையாய் என்னுடைய தலை தாழ்ந்த வணக்கங்களை